குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கிரியேட்டிவ் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ஒய் சப்ளிமெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். வெல்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவ்யூ. இந்த பிஸ்னஸ் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கனவு நிறைய இருக்குது. அதை நான் இன்னொரு வருமானம் வேணும், எனக்கு அடிஷ்னலாக இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்ல பிஸ்னஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வருமானம் எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் ஒரு சரியான பிஸ்னஸ். அதே மாதிரி அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கு நேரம் வேணும் அப்படின்னா சரியான பிஸ்னஸ். எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் நான் இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சரியான பிஸ்னஸ். ஸோ இந்த காரணங்களில் எது வேணாலும் பிடிச்சிருக்கலாம். எதாக இருந்தாலும் இந்த பிஸ்னஸ் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ டாபிக் உள்ளே போகலாம். ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் பண்ணணுங்கிறத முக்கியமாக பார்க்கணும். நான் அதை பற்றி தான் ரொம்ப பேசுவேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுக்காண்டி இந்த வெல்னஸ் பற்றி நம்ம பார்க்கணும். ஒரு சின்ன சினாரியோ கம்பேர் பண்ணலாம். ஒரு ஃப்ளாஷ்பேக் போகலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடியோட இப்போ நோய்கள்லாம் எப்படிங்க இருக்குது? 30 வருஷத்துக்கு முன்னாடி கம்மியாக இருந்தது. இன்றைக்கி நோய்கள் ஜாஸ்தி இருக்குது. என்ன மாதிரி நோய்கள்? மூட்டு வலி, சுகரு, ஹார்ட் ப்ராப்ளம், குழந்தை எல்லாம் போகிறது, பிபி, இந்த மாதிரி நோய்கள்லாம் ஜாஸ்தி இருக்குது. ஸோ 30 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் ஹாஸ்பிட்டல்லாம் எப்படிங்க? ஒரு ஊருக்கு, 2 ஊருக்கு, 3 ஊருக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தெருவுக்கு ஒரு கிளினிக் வந்துருச்சு. சொல்லப்போனால் ஒரு 50-100 குடும்பங்களுக்கு ஒரு கிளினிக், ஒரு டாக்டர் அப்படிங்கிற ஒரு நிலைமையை நோக்கி போயிட்டுருக்குறோம். ஸோ என்னோட இன்னொரு அலார்மிங்கான கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் ஹாஸ்பிட்டலோட வேலை என்ன? அவங்க பார்த்திங்கன்னா அதிகமான நோய்கள் கம்மியாகணும். ஏன்னா அவங்களோட வேலையே நோயை கம்மி பண்ணுறது தான். பட் மாற்று கருத்தா நீங்கள் நோய் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்களே, நீங்கள் தானே சொன்னீங்க. ஸோ அப்போ இது ஏன் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அடுத்தது, இது ரொம்ப 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 யோசிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சு மூட்டு வலி எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுப்பா, நான் ஒரு டாக்டர் போய் பார்த்தேன், எனக்கு ஃபுல்லாக சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்களா? அவர் அல்லது மூட்டு மாற்று அதிர்ச்சி வரைக்கும் போகிறாரா ஒரு 4 வருஷத்தில்? இப்போ பிரச்சனை அதிகமாக இருக்கா, கம்மியாக இருக்கா? அதிகமாக இருக்குது. ஒரு சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாம். அவர் பார்த்திங்கன்னா சுகர் வருது, அவங்களுக்கு தெரிஞ்சு யாராவது சுகர் வந்துச்சுப்பா, நான் அந்த டாக்டர் போய் பார்த்தேன், 2 மாத்திரையை சாப்பிட்டேன், எனக்கு இன்னமும் வாழ்நாளில் சுகரே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்களா? அல்லது வாழ்க்கை ஃபுல்லாக சுகர் டேப்லெட் எடுத்து அவங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சைடு எஃபெக்ட் கிட்னி ஃபெயிலியர் ஆகி கண் போய் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கொடூரமாக சாகிறவங்க இருக்கிறாங்களா? கண்டிப்பாக 2வது கேட்டகரி. அப்போது நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் சொல்லுவாங்க, நான் வாழ்நாட்கள், அதாவது மனுஷனோட ஆவரேஜ் வாழ்க்கை நாளில் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. எப்படி? அதிக நாள் செத்துட்டு இருக்கிறானே தவிர அதிக நாள் வாழ்கிறது இல்லை. அப்போது இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா வளர்சிதை மாற்றம், செல் ரீஜெனரேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். உங்கள் வீட்டில் ஒரு பைக் இருக்குது. அந்த பைக்கு பீரியடிக்கல் சர்வீஸ் விடுறீங்களா? 5000 கிலோமீட்டருக்கு ஒரு சர்வீஸ். அந்த பைக்குக்கு பீரியடிக்கலாக பார்ட்ஸ் எல்லாம் மாற்றுறீங்களா? ஒரு 15000 கிலோமீட்டருக்கு ஒரு டயர் மாற்றுறது, ஒரு பிரேக் ஷூ மாற்றுறது, அது ஒரு கிளச் பிளேட் மாற்றுறது, இதெல்லாம் மாற்றுறீங்களா? ஏன் மாற்றுறீங்க? ஒரு 2 மணி நேரம் ஓடுற பைக்குக்கு தேய்மானம் நடக்குது, மாற்றுறீங்க. கரெக்டாக? ஸோ இப்போ இன்னொரு சினாரியோ, நம்ம வாழ்நாள் எடுத்துக்கலாம். குழந்தை பிறந்ததுலேருந்து ஒருத்தன் சாகிற வரைக்கும் ஒரு 80 வயசு வரைக்கும் உயிர் வாழ்கிறான்னு வச்சுக்கோங்க. ஸோ 80 வயசு வரைக்கும் அவனும் வேலை பார்க்குறான். இந்த மிஷின், நம்மளோட உடம்பு இவ்வளோ நேரம் தான் ஓடுதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஸோ தூங்குறப்ப கூட ஓடுது. அப்போ தூங்குறப்ப கூட ஓடுது அப்படின்னா, இப்போ இந்த மிஷினுக்கு தேய்மானம் நடக்குமா இல்லையா? நடக்கும். அப்போ யாராவது ஒருத்தர், எனக்கு முழு கால் இருந்துச்சுப்பா, எனக்கு அரைக்கால் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்காங்களா? இல்லை எங்கேயாவது ஒரு கிளினிக் இருக்கா, இந்த காலை போய் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், எனக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு? இல்லை ஹார்ட் கொஞ்சம் பழுது பார்க்கணும், 2 நாள் கொடுத்துட்டு நான் சர்வீஸ் பண்ணி திருப்பி நான் வாங்கிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லை. அப்போ இங்கே தேய்மானம் நடக்கும், ஆனால் தன்னைத்தானே சரி பண்ணிக்குது. கரெக்டுங்களா? அப்போ அது எப்படி நடக்குதுன்னா, அப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரு செல்லு உருவாகுது, அது வேலை நடக்கும் போது அழியுது. அழிஞ்ச செல்லு பார்த்தீங்கன்னா திருப்பி உருவாகுது. கரெக்டா? அப்போ இந்த வேலைக்கு பேர் தான் செல் ரீஜெனரேஷன், வளர்சிதை மாற்றம். ஒவ்வொரு செல்லும் நம்மளோட உடம்புல அழிய தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கும். இதுக்கு பேர் செல் ரீஜெனரேஷன், வளர்சிதை மாற்றம். என்னோட கேள்வி இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வளர்சிதை மாற்றத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உணவு தேவையா, மருந்து தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவு தான். கரெக்டுங்களா? அப்போது இந்த 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 பதிலை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உணவு தான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நிறைய போகலாம். டிசீசஸ் பற்றி பார்க்கலாம். டீஜெனரேட்டிவ், அதாவது தேய்மானங்கள்னால வரக்கூடிய டிசீசஸ்.
அல்லது லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சுகர் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். சுகர் எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே சுகர் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ரத்தத்தில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சுகராக மாறி ரத்தத்தில் கலக்கும். அந்த சுகர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கணையத்துல இருந்து இன்சுலின் சேர்ந்துச்சுன்னா அது வந்து எனர்ஜியாக மாறிடும். ஸோ இதான் வந்து சினாரியோ. இப்போ வந்து எனக்கு வந்து இன்சுலின் கணையம் வந்து ஒர்க் ஆகலை. அந்த டயத்தில் என்ன ஆயிடும்னா சுகர் ரத்தத்திலேயே தேங்கிடும். அப்போ அந்த சுகர் கெடுதல் ஆயிடுது. எனக்கு எனர்ஜியாகவும் மாற முடியாது. அதனால தான் சுகர் பேஷண்ட் சீக்கிரம் டயர்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா எனர்ஜி கிடைக்காது. அப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுறோம், நமக்கு தெரிஞ்ச ஒரு வழி, ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். அவர் 2 மாத்திரை கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு, இன்சுலினை டைரெக்டாக கொடுக்குறாரு. டைரெக்டாக கொடுத்தோன்னே நமக்கு சுகர் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க்காக மாறிடுது. ஒர்க்காக மாறினோடனையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக போயிடுறோம். இப்போ எனக்கு என்னோட கேள்வி என்னன்னா, நீங்கள் வந்து சரியான பிரச்சனைக்கு தீர்வு உண்டு பண்ணியிருக்கீங்களா அல்லது ஒரு மாற்று வழி உண்டு பண்ணியிருக்கீங்களா? இது மாற்று வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேங்க்ரியாஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை ஆர்டிஃபிஷியலாக கொடுத்துட்றீங்க. இதில் ஒரு கொடூரமான ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு உறுப்புமே நீங்கள் வந்து செயல்படாமல் வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த உறுப்பு இல்லாமலே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு வால் இருந்துச்சு, பட் இன்னைக்கு வால் இல்லை. என்ன காரணம், வாலை யூஸ் பண்ணல அவன், மனிதனுக்கு தேவைப்படலை. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து பரிணாம வளர்ச்சி, அதாவது எவல்யூஷன். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைங்களாம் கணையமே இல்லாமல் பிறக்குதுன்றாங்க. ஏன், நீங்கள் தான் அதை பயன்படுத்தவே இல்லையே. அப்போ பயன்படுத்தாத ஒரு பொருளுக்கு கடவுள் எதுக்கு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை உங்கள்கிட்ட எடுத்துரும். ஸோ அப்போ எவ்வளோ பெரிய கொடூரமான விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க பாருங்கள். சரி, ஓகே, இது ஒரு பக்கத்து இருக்கட்டும். நெக்ஸ்ட், ஒரு மூட்டு வலி. மூட்டு வலி ஏன் வருது? மூட்டு வலி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மூட்டுக்கு நீங்கள் இந்த ஃபிசிக்ஸை புரிஞ்சுக்கணும். மூட்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜவ்வு ஒன்று இருக்குது. அந்த ஜவ்வு நீங்கள் மாடியிலேருந்து குதிச்சா கூட 2 எலும்பும் இடிக்காமல் இருக்குது. இடிச்சதுன்னா உடஞ்சி போயிடும். அந்த எலும்பு இடிக்காமல் அந்த தசையை வந்து இருக்கிறனால தான் இந்த மூட்டு வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆயிடுன்னா, இந்த தசை தன்னோட தன்மை மாற ஆரம்பிக்கும். எப்படி மாற ஆரம்பிக்கும், தனக்கு ஏதாவது ஃபுட்லேருந்து சத்து கிடைக்கல அப்படின்னா தன்மை மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பாத்தி மாவு பிணைறீங்க. அந்த சப்பாத்தி மாவு வந்து பிணைஞ்சு நல்லா தட்டையாக போட்டு தோசைக்கல்ல போடுறது ஹார்ட் ஆகிடுது. ஏன் ஹார்ட் ஆகுது, அதுலேருந்து நீராவி அதெல்லாம் வந்து வெளியில் போய் ஹீட் அப்ளை ஆனோடனே அதோட தன்மை மாறுது, ஹார்ட் ஆகிடுது. இதே மாதிரி தான் தனக்கு சத்து கிடைக்காம நீங்கள் வந்து ஒர்க்கு கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த ஜவ்வோட தன்மை வந்து மாறிடும். மாறும்போது என்ன ஆகுது, லைட்டாக வலி வருது. வலி வந்தோடனே நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். அவர் 2 மாத்திரை கொடுக்குறாரு. அந்த வலி நிற்கிது. இப்போ நீங்கள் நல்லா சொல்லணும், வலி நிற்கிதா பிரச்சனை சரியாகுதா? கண்டிப்பாக வலி தான் நிற்கிது. அப்போது பிரச்சனை சரியாகலை. இது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 வருஷம் கழிச்சு அவர் மூட்டையும் மாத்துறாரு. அப்போ இந்த நாள் வரைக்கும் இப்போ புரிஞ்சுதா ஏன் வந்து டாக்டர்கிட்ட போனால் வந்து உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக தவிர குணமடைகிறதில்ல அப்படிங்கிறது. இதே தான் எல்லா பிரச்சனைக்கும். நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் ப்ராப்ளம், பிபி, கேன்சரு, குழந்தை இல்லாமல் போகிறது, எதை எடுத்தாலும் நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிங்கன்னா இதே தான் பிரச்சனை. இதை பற்றி ஒவ்வொரு நோயை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்தது பார்க்கலாம். பட் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட கேள்வி, இப்போ இந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு நீங்கள் வந்து மருந்து வேணுமா, உணவு வேணுமா? கண்டிப்பாக நான் ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் நான் மௌனமாக இருந்ததுக்கான நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, மெடிசன் தான் வேணும், இந்த பிரச்சனைலாம் சரியாகும் தான் நினச்சிருப்பீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க, தேய்மானம் சரியாகணும்னா உணவு வேணும்னீங்க. ஆனால் இப்போ மாற்று கருத்தா சொல்கிறீங்களே. இதை இன்னும் சூப்பர் இம்போஸ் பண்ணுறதுக்கு நான் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களோட குழந்தைக்கு வெறும் மருந்தாக கொடுத்து வளர்த்துற முடியுமா? வளர்க்க முடியாது. உணவு கொடுத்தா தான் வளர முடியும். அப்போ நீங்கள் வந்து உணவு தான் வந்து இந்த தேய்மானங்களை சரி பண்ணுங்கிறத வந்து உண்மையாக புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க பார்த்தது எல்லாமே வந்து டிசீசஸ் கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேய்மானங்கள், அதாவது டீஜெனரேட்டிவ் சிண்ட்ரோம். இட் இஸ் நாட் அ டிசீஸ். அதை நீங்க ரொம்ப புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சிண்ட்ரோம்ஸ் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நாள் வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, டாக்டர் ஹாஸ்பிட்டல் அதிகமாயிட்டு இருக்காங்க, நோய் அதிகமாயிட்டு இருக்கு. ஆனால் நோய் குறையறதில்ல. டாக்டர்கிட்ட போனாலும் மருத்துவத்துக்கிட்ட போனாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது. சைடு எஃபெக்ட்ஸ் வருது. அதுக்கான தீர்வு இல்லை. நம்ம வந்து லாங் டையிங்காக இருக்கிறோம். அதிக நாள் செத்துக்கிட்டு இருக்கிறோம். பட் அதிக நாள் வாழ்கிறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை. வளர்சிதை மாற்றம்னா என்னன்னு பார்த்தோம். அந்த வளர்சிதை மாற்றத்துக்கு தேய்மானங்களுக்கு எது சரியான வழினா உணவுன்னு பார்த்தோம். ஓகேப்பா, நீ உணவுன்னு சொல்லிட்ட, இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு போயிடு அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? முடியாது. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தீர்வு, இந்த விஷயத்தை எல்லாமே நான் சொல்லலைங்க.
இது வந்து டாக்டர் ரேஸ்டாண்ட் அப்படிங்கிற நிறைய புக்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டாக்டர் ரேஸ்டாண்ட் அப்படிங்கிற 2 புக் எழுதியிருக்கிறாரு. வாட் யுவர் டாக்டர் டசன்ட் நோ இப்போ நியூட்ரிஷன் மே பி கில்லிங் யூ. அதாவது நியூட்ரிஷன் பற்றி தெரியாத டாக்டர் உங்களை சாகடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு டாக்டரே சொல்லியிருக்காரு. ஹீ இஸ் எம்டி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெத் பை ப்ரெஸ்கிரிப்ஷன். எந்தெந்த மாத்திரைகள்னால என்னென்ன நோய்கள் சைட் எஃபெக்ட்ஸ் வரும், எப்படி டெத் வருதுங்கிறத எலாபரேட்டாக ஒரு புக் எழுதியிருக்கு. இந்த 2 புக்கையும் நீங்கள் வாங்கி படிச்சு பாருங்க. தமிழாக்கம். ஸோ இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், ஃபுட்டு தான் எல்லாமே காரணம்னு சொல்லிட்டேன். ஆனால் இன்னைக்கு என்ன ஆகுது, அவசர வாழ்க்கையில் நம்ம வந்து ஃபுட்டு எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா நிறைய பூச்சி மருந்துகள் போட்டு தான் கிடைக்குது. ஏன்னா பூச்சிக்கொல்லிகள் அதிகமாகிடுச்சு. பச்சை காய்கறிகள் தின்னி இறந்தவங்கள நிறையா பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர், உரங்கள். ஏன் உரங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 வருஷம் விளையக்கூடிய ஒரு பொருளை, 10 மாதம் விளையக்கூடிய ஒரு பொருளை 2 மாதம் 3 மாதத்துல விளைவிக்க வைக்கிறோம். அப்போ என்ன ஆகிடுது, குறப்பிரசம். அப்போ முழுசான சத்து கிடைக்குமா? இல்லை. அப்புறம் இன்னொன்று யோசிச்சு பாருங்களேன், விளைநிலங்கள் கம்மியாயிட்டு இருக்குது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அதிகமாயிட்டு இருக்கு. அப்போ கண்டிப்பாக கம்மியான விளைநிலத்தில் அதிக ப்ரொடக்டிவிட்டி எடுக்கணும். அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான உணவு இல்லை. அப்புறம் ஹைபிரிட்ஸ். ஸோ இவ்வளோ பிரச்சனை ஃபுட் இல்லாமல் இருக்குது. அடுத்தது இன்னொன்று பார்ப்போமே, நான் பேலன்ஸ் டயட் எடுத்துக்கிறேன்னா, சரிப்பா நான் வந்து எல்லாமே இயற்கையாக போய் நான் பார்த்து இது பண்ணுறேன் அப்படின்னாலும் அவசர வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸில் மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் 2 வேணும். மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் என்ன, ப்ரோட்டீன், ஃபேட்டு, வாட்டர். இதெல்லாம் வந்து இல்லைன்னா உடம்பு உடனே கேட்கும். ஃபேட் இல்லையா, ப்ரோட்டீன் இல்லையா, கார்போஹைட்ரேட் இல்லையா, உடம்பு உடனே கேட்கும். எப்படி பசியாக கேட்கும். வாட்டர் இல்லையா, தாகம் எடுக்கும். ஆனால் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், தாதுக்கள், உப்புக்கள், மினரல்ஸ், இது எல்லாமே விட்டமின்ஸ், மினரல்ஸ். ஸோ இதெல்லாம் இல்லைன்னா உடனே கேட்குமா? இல்லை. அப்போ ஒரு நாள் கொஞ்சம் ஒரு வருஷம், கொஞ்ச நாள் வருஷங்கள் கழிச்சு இது நோயாக மாறும்போது தான் தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பிரேக்ஃபாஸ்ட் என்ன எடுத்துக்கணும், இட்லி, தோசை, பூரி, பொங்கல். லஞ்சு ஒரு நல்ல ரைஸு, 1/4 கிலோ காய்கறி வாங்கி ஃபேமிலி ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிறோம். அடுத்து வந்து பாருங்கள், டின்னரு இட்லி, தோசை, பூரி, பொங்கல். இப்போ இதில் மேக்ஸிமம் என்ன இருக்குது, மேக்ரோ நியூட்ரியன்ஸ் மட்டும் தான் இருக்குது. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எங்கே இருக்குது, கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ நோய் வராமல் என்ன பண்ணும், இதுக்கு நான் என்ன தீர்வு? அப்போ நீ ஃபுட்டும் ஒழுங்காக கிடைக்கலங்கிற, வெஜிடபிள்ஸும் ஒழுங்காக கிடைச்சாலும் நான் ஒழுங்காக எடுத்துக்கலங்கிற, அப்போ நீ என்ன தாண்டா சொல்ல வர? இப்போ இது வரைக்கும் நான் திரும்பவும் வந்து எலாபரேட் பண்ணுறேன். டாக்டர் அதிகமாக இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் அதிகமாக இருக்கிறாங்க, டிசீஸ் அதிகமாகிட்டு இருக்குது. இதுக்கு நீங்கள் வளர்சிதை மாற்றத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. வளர்சிதை மாற்றம் வந்து கொடுக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிசீசஸ் கிடையாது, இது எல்லாமே சிண்ட்ரம்ஸ், அதாவது தேய்மானங்கள் அப்படிங்கிறது தான் பார்த்தோம். இந்த தேய்மானம் சரியாகணும்னா ஃபுட்டு தான் வேணும். ஃபுட்டு நான் அவசர வாழ்க்கையில் எனக்கு சரியாகவும் கிடைக்கிறது இல்லை. அப்போது கிடைக்காம இருக்கிறதுக்கான காரணங்கள் மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பற்றி பார்த்தோம். இது அவசர வாழ்க்கையில் நான் என்னோடய ஃபுட் ஹேபிட்டை பற்றி பார்த்தோம். அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு தான் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், அதாவது துணை உணவு பொருள். இதை வந்து கொடுக்குறாங்க. துணை உணவு பொருள் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் எ மெடிசன். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இது துணை உணவு பொருட்கள். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து விட்டமின், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட் எந்தெந்த காய்கறியில் என்னென்ன சத்து இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த காய்கறிகள், இது யாரும் இல்லைங்க, நம்ம திருமூலர் சொன்ன மாதிரி தான். திருமூலர் வந்து உணவே மருந்துன்னு சொல்லிட்டு போனார். ஸோ அதே மாதிரி என்னென்ன காய்கறியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அந்த சத்தை பூரா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை அப்படியே கொண்டாந்து கொடுக்க முடியாது. அதை வந்து பார்த்திங்கன்னா பெஸ்டிசைட் போடாமல், அதாவது பூச்சி மருந்து போடாமல், உரம் போடாமல் அதை வந்து விளைவிச்சு, ஹைப்ரிட் இல்லாமல் விளைவிச்சு வெஸ்டிட்ஜுன்ற கம்பெனி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இயற்கையான முறையில் பதப்படுத்தி பவுடராவோ டேப்லெட்டாவோ கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இதனால் வந்து நிறைய நோய்கள் வந்து குணமாகுது. இது 2 கேட்டகரியில் கொடுக்குறாங்க, வெல்னஸ் கேட்டகரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிசீஸை குறைக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கேட்டகரியிலையும் கொடுக்குறாங்க, ஆயுஷ் சாந்தின்னு. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா என்னோட லைஃப் ஸ்டைலில் நான் எடுத்துக்கும் போது எனக்கு வந்து நோய் இல்லா பெருவாழ்வு நான் உண்டு பண்ண முடியும். எனக்கு நோய் வந்துட்டாலும் நான் ஒரு வீரியத்தை குறைச்சிக்க முடியும். இதுதாங்க. ஸோ ஹூ ஷுட் டேக் ஃபார், நீங்கள் யாரெல்லாம் வந்து லாங் லிவிங்காக ஹெல்த்தியாக லிவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இதை வந்து எடுத்துக்க முடியும். எனக்கு நோய் வந்தால் தான் எடுத்துக்கணுமா? கண்டிப்பாக கிடையாது. நோய் வராமலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கும் எடுத்துக்கணும். ஏன்னா இட் இஸ் அ ஃபுட் சப்ளிமெண்ட். நோய் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்கப்புறமேலு என்ன டிசீஸ்க்கு என்னென்ன எடுத்துக்கணும். கீப் வாட்சிங் திஸ் சேனல். அடுத்தடுத்து இன்னமும் வந்து அதை பற்றி ஒவ்வொரு நோயை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.